ஏன்னா விஜய் அவர்கள் இங்கே வந்து பெருசாக கிரிட்டிசைஸ் பண்ணுற ஒரு விஷயம் அவரும் அதுக்கு சொல்லியிருந்தார். இவர் வந்து நடிகன் அப்படின்னும் போது ஆமாம் நான் நடிகன் தான், பட் ஆனால் அரசியலுக்கு வந்துட்டோம் நடிக்கல, அரசியலுக்காகவும் நான் நடிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாமே சொல்லியிருக்காரு இல்லையா. நான் வந்து லைக் ஓட்டு போட்டுட்டு ஹஸ்பண்டோட ஓட்டிங்க சென்னையில் இருக்குது, என்னோட ஓட்டு வந்து என்னோட ஊரில் இருக்குது அப்படின்னும் போது லைக் விழுப்புரமில் இருக்குன்னும் போது மார்னிங் என்னால் அந்த ஒரு ½ அன் ஹவர் நான் உட்காந்து அவர் போட்டு வரைக்கும் நான் விட்னஸ் பண்ண ஒரு விஷயம். அவ்வளோ வயசான நடக்க முடியாதவங்க ஸ்டிக்கு வச்சுட்டு போனதை பார்ப்போம், அவ்வளோ யங்ஸ்டர்ஸ். ஓகே, நான் போன பூத்தாக இருக்கட்டும், இந்த மாதிரியாக இருக்கட்டும், மீடியாவில் ஏன்னா ஆசை எல்லாம் மீடியாவில் பார்க்கறதுக்கான டேரெக்டாக விட்னஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ டிஎம்கே எப்படி ஆகிட்டாங்கன்னா நாங்கள் தடுக்கலன்ற மாதிரி ஒரு சேஃபர் ஜோனுக்கு போயிட்டாங்க இல்லையா. ஓகே, இவங்க தடுக்கிறாங்க, இல்லைங்க இது வந்து ஏடிஎம்கே தடுக்கிறாங்க, ஆப்போனன்ட் பார்ட்டி எல்லாம் இல்லைங்க பிஜேபி தடுக்கிறாங்க, இல்லைங்க காங்கிரஸ் அவங்களோட போயிட்டதுனால இப்போ காங்கிரஸ் தடுக்கிறாங்கன்ற பேச்சு வரல. ஓகே, இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நிறைய கமெண்ட்ஸும் என்னால் பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா ஒரு கரப்ஷன் பேஸ்டு ஐ திங்க் 16,000 கோடி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணவர், 20 வருஷத்தில் 20 முறை டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டவரும் கூட. அதான் சொல்லுவாங்க நேர்மையாக இருக்கிறதுக்கு பரிசு டிரான்ஸ்ஃபர் அப்படின்வாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். இப்போ விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன் அஃபிடேவிட்ல கொடுத்த சொத்து மதிப்புகள் குறித்து வழக்குகள் வந்துட்டு தொடரப்பட்டுச்சு. அந்த சட்ட சிக்கல்கள் வந்துட்டு இப்போ இருக்க போஸ்டிங்ல பிரதிபலிக்குமா, இல்லை அது என்னென்ன மாதிரியான கேஸ், அந்த கேஸ் எப்படி மேம் போயிட்டுருக்கு? எஸ், அதுவும் ஐ திங்க் இப்போ பேசப்பட்டிருக்கு, சில விஷயங்கள் விடுபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இன்னும் கட்சியை சார்ந்த சில பேரோட அஃபிடவிட்டில் வந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வேளை நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம இது லைக் என்னென்னா எல்லாருக்கும் அந்த டைமில் தெரிஞ்சிருக்கும், லைக் இந்த மாதிரி அஃபிடவிட் கொடுக்கும்போது அந்த இடத்துல அஃபிடவிட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ஓகே, ஒரு வேளை லேட்டராக அதில் ஏதாவது விடுபட்டிருக்கு, ஏதாவது மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரிய வந்தால் அவர்கள் எடுப்பதே இங்கே இறுதி முடிவாக இருக்கும். ஓகே மேம், இந்த டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு இருக்கும்போது இந்த எலெக்ஷனுக்கு நிறைய பேரோட எதிர்பார்க்கும்போது நமக்கு அதில் ஒரு டிரான்ஸ்பரன்சியே வந்துட்டு தெரியாத மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கும். அதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஓகே, இவ்வளோதான் அவங்களோட சொத்து மதிப்பு இருக்குமா? எல்லாரோடைய எதுவுமே அந்த டைமில் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. யார் வந்துட்டு அவங்களோட சொத்து மதிப்பு காமிக்கும் போதுமே வந்துட்டு என்ன இது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை நீங்கள் எப்படி நான் பார்க்குறேன்? ஐ திங்க் அந்த மாதிரி சொத்து மதிப்பில் வந்து பெருசாக கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டவர் வந்து ஸ்டாலின் அவர். ஆமாம் இல்லையா, அதான். ஏன்னா பெருசாக இன்னும் நிறைய பேரும் கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டாங்க. என்னப்பா கார் கூட இல்லையான்னு. ஏன் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் மூலியமாக அவர் மீது எவ்வளோ, இப்போ விஜய் அவர்கள் எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய மனைவிக்கு இவ்வளோ இருக்குது கொடுத்துருக்கேன், மனைவி பேரில் இது இருக்குது, லைக் அப்பா அம்மா பொண்ணு பையனுக்கு எல்லாத்தையும் கடனாக கொடுத்தது வச்சது போனது எல்லாமே வந்துட்டார். விச் மீன்ஸ் தட் அவர் மூலியமாக அவர் சம்பாதிச்சது அவர் கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே, இந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே காட்டும் போது என்னென்னா என் பேரில் இவ்வளோ தாங்க இருக்குது, என் பேரில் வேறு எதுவுமே இல்லைங்க அப்படின்னு காமிக்கப்படுற ஒரு விஷயம்தான் இப்போ பெரிய வந்து ஒரு மாதிரி வந்து லைக் எல்லாராலும் பேசப்பட்ட ஒரு விஷயமா இந்த இடத்துல இருக்குது. சரி, இங்கே 2 விஷயம், என் பேரில் இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கும் இதை நான் ஹைட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. வச்சுக்கிட்டே நான் மறைச்சிட்டுன்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து பூகம்பமாக வெடிக்குது அப்படின்னா அகெயின் எலெக்ஷன் கமிஷன் தான் இங்கேயும் உள்ளே வர போகிறாங்க. அதாவது ஆக்டர் கம் பொலிட்டிஷியன் இவங்களுக்கு இந்த ஆர்பி ஆக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இருந்துட்டுருக்கு. அது வந்துட்டு எப்படி வந்துட்டு இப்போ செயல்படுது, எப்படி வந்துட்டு செயல்படும் விஜய் அவர்களுக்கு? எஸ், இப்போ இங்கே இருக்கும்போது அகைன் இதுலேயும் ஒன்று இருக்குது. என்னென்னா அந்த ஜனநாயகன் மூவி அப்படின்றபோது விஜய் அவர்கள் சொன்னதாக இருந்தது இல்லையா, இன்னொரு மூவி வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நான் இது பண்ணித்தரேன் அப்படின்னு. இது வரைக்கும் நமக்கே தெரியும், லைக் உதயநிதி அவர்கள் நடிச்சிட்டு இருந்தார், அதுக்கு முன்னாடி எல்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் அந்த எலெக்ஷன் இதுன்னு அப்புறம் லைக் அவங்களோட பொலிட்டிக்கல் ஃபேஸ் ஆஃப் ஸ்டார்ட் ஆன அப்புறம் அவங்க அதுக்கப்புறம் போகல. ஓகே, ஏன்னா விஜய் அவர்கள் இங்கே வந்து பெருசாக கிரிட்டிசைஸ் பண்ணுற ஒரு விஷயம் அவரும் அதுக்கு சொல்லியிருந்தார். இவர் வந்து நடிகன் அப்படின்னும் போது ஆமாம் நான் நடிகன் தான், பட் ஆனால் அரசியலுக்கு வந்துட்டோம் நடிக்கல, அரசியலுக்காகவும் நான் நடிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாமே சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ அது எல்லாமே அகெயின் இந்த கவர்மெண்ட் எப்படி ஃபார்ம் ஆக போகுதுன்றதை வச்சு மட்டும்தான் நெக்ஸ்ட் இந்த லீகல் விஷயம் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த கட்டத்தை நோக்கி போகவே போகுது. ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா லைக் வந்துட்டு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சாச்சு இப்போதைக்கு இல்லையா. அது அடுத்தது எங்கே போக போகுது, என்ன போக போகுது, ஃபுல்ஃபில்மெண்ட்டே இல்லாமல் இருக்கே. ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாமல் இருக்கும் போதுமே ஒரு சுவாரஸ்யமான தேர்தல் களமாகவும் எல்லாரும் இப்போ இதில் இன்வால்வ் ஆகுறாங்க. நம்ம பொலிட்டிக்கலுக்குள்ளே இன்வால்வ் ஆகுறாங்க, என்னென்ன நடக்குது அப்படின்றத யங்ஸ்டர்ஸ்லேருந்து. இப்போ நீங்கள் இந்த எலெக்ஷனுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓட் பர்சன்டேஜ் அதில் நம்ம அது ஹிஸ்டாரிக்கல் அதனால் அது எப்படி போனாலும் எஸ்ஐடியில் ஒரு கோடி போயிடுச்சுன்னு நம்ம சொன்னாலும் கிட்டத்தட்ட 6 crores ப்ளஸ் வரும்போது ஹிஸ்டாரிக்கலே நான் என்னால் அதை பார்க்க முடிஞ்சுது. ஓகே, ஏன்னா நாங்கள் வந்து லைக் ஓட் போட்டுட்டு ஹஸ்பண்டோட ஓட்டிங்க சென்னையில் இருக்குது, என்னோட ஓட்டு வந்து என்னோட ஊரில் இருக்குது அப்படின்னும் போது லைக் விழுப்புரமில் இருக்குன்னும் போது மார்னிங் என்னால் அந்த ஒரு ½ அன் ஹவர் நான் உட்காந்து அவர் போட்டுட்டு வரைக்கும் நான் விட்னஸ் பண்ண ஒரு விஷயம். அவ்வளோ வயசான நடக்க முடியாதவங்க ஸ்டிக்கு வச்சுட்டு போனதை பார்ப்போம், அவ்வளோ யங்ஸ்டர்ஸ்.
ஓகே, நான் போன பூத்தாக இருக்கட்டும், இந்த மாதிரியா இருக்கட்டும், மீடியாவில், ஏன்னா எல்லாம் மீடியாவில் பார்க்கறதானே நம்ம டேரெக்டாக விட்னஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. அந்த ட்ராவல் டைமில் நான் ஒரு பூத்துமே கிராஸ் பண்ணும்போது, ஒரு 3.5 hours ஆஃப் ட்ராவலில் போகும்போது நான் பார்த்த விஷயங்கள் வந்து அவ்வளோ ஓட் பூத்தில் அவ்வளோ ரஷ் இருந்ததை என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ யங்ஸ்டர்ஸோடைய ஓட் பெர்சன்டேஜுமே இந்த வாட்டி அதிகரிச்சிருக்கு, ஓட்டோட பெர்சன்டேஜுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படின்னும் போது இந்த ஒரு மாற்றத்தை தான் எப்பவுமே யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு எதுக்கு ஓட்டு போட்டுட்டு இந்த அரசியலுக்குள்ள வரமாட்டாங்க, அரசியல்னாலே வந்துட்டு சாக்கடை அப்படின்ற மாதிரி ஒரு எதுக்கு வரணும். இன்னொன்று, நீங்கள் அதை வின் பண்ணதோட எல்லாமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓட் டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய தொகுதியில் 2000 3000 அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஒருத்தருக்கு வின் பண்ணவருக்கும் அடுத்தது இருக்கக்கூடியவருக்கும் அடுத்ததுக்கும் ஓட் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2000 ஓட்ஸ்க்கு கம்மியாக இருக்க தொகுதிகளும் ஜாஸ்தி இந்த இடத்துல இல்லையா. ஓகே, ஏன்னா அப்படி இருக்கும்போது நிறைய இடத்துல வந்து நெக் டு நெக் போனது தாவேக்காவும் டிஎம்கேவும் போச்சு, தென் ஏடிஎம்கே இல்லை ஏடிஎம்கே, அந்த மாதிரி நெக் டு நெக் போன ஒரு விஷயம் தான் இங்கே ஜாஸ்தியாகவே இருக்கு. ஓகே மேம், இப்போ வாட் இஃப் பை எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இப்போ எதுவுமே நம்மளால இது பண்ண முடியல, இப்போ பை எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா திரும்பவும் தாவேக்காவுக்கு இதே ஆதரவு கிடைக்குமா, இல்லை இதை விட மேலே கிடைக்குமா, இல்லை அப்படின்னா மற்ற கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அன்டவுட்டட்லி. ஓகே, ஏன்னா இங்கே நிறைய விதமான ஒரு விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஏன்னா தாவேக்கா தரப்புலேருந்து என்ன கேட்கப்படுதா, முன்னாடி இது மாதிரி நடந்திருக்கு, இப்போ ஏன் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இங்கே திரும்ப ஆளுநரை சொல்கிற விஷயம் இவங்க. ஏன்னா நிறைய வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுகள் அவனை காமன் நோட் பார்க்க முடியுது. என்னன்னா, இப்போ டிஎம்கே எப்படி ஆகிட்டாங்கன்னா நாங்கள் தடுக்கலன்ற மாதிரி ஒரு சேஃபர் ஜோனுக்கு போயிட்டாங்க இல்லையா. ஓகே, இவங்க தடுக்கிறாங்க, இல்லைங்க இது வந்து ஏடிஎம்கே தடுக்கிறாங்க, ஆப்போனன்ட் பார்ட்டி எல்லாம் இல்லைங்க பிஜேபி தடுக்கிறாங்க, இல்லைங்க காங்கிரஸ் அவங்களோட போயிட்டதுனால இப்போ காங்கிரஸ் தடுக்கிறாங்கன்ற பேச்சு வரல. ஓகே, இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நிறைய கமெண்ட்ஸும் என்னால் பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் இன்னும் ஓட்டு அதிகமாக போட்டிருக்கோம். ஓகே, இன்கேஸ் வந்துட்டு டிவிக்கே ஆட்சி அமைக்கல அப்படின்னா இதை விட பெரிய இம்பாக்ட் அடுத்தடுத்த எலெக்ஷன்ஸ்ல டிவிகேக்கு இருக்கும். இது என்ன ஆயிடும்னா, திரும்ப நான் சொல்ல ஒரு விஷயம், வெறுப்பு அரசியலை உண்டாக்கிவிடும். அதுதான். ஓகே, ஏன்னா ஒன்று இருக்குன்னும் போது இப்போ மக்களுக்கு எப்படி ஆயிடும்னா, லைக் லேமன் லாங்குவேஜில் பேசுவோமே, எப்படி ஆயிடும்னா, ஆப்போசிட் கட்சிகள் எல்லாம் வந்துட்டு லைக் விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்கிறாங்கன்றது தான் இப்போ ரெஜிஸ்டர் ஆகிருக்க ஒரு விஷயம். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து, ஏன்னா காங்கிரஸ் போயிட்டதுனால சென்ட்ரலோ ஸ்டேட் இருக்கவங்கள யார் இருக்கவங்களோ, ஏன்னா அது வந்து ஸ்பெசிஃபிக்காக யாரா வேணா இருக்கலாம்ன்றத மக்களோடது லாஜிக்கல் லைக் திங்கிங்கில் நம்ம போனோம் அப்படின்னா அப்படி ஒரு விஷயம் அதிகமாகும் போது லைக் ஒரு அடுத்தது வந்து ஒரு எலெக்ஷன் வருது, பை எலெக்ஷன் வருது, அந்த மாதிரி போகுது அப்படின்னா மக்கள் என்ன ஆகுனா, இந்த டைமும் 108 வந்து நின்றுடக்கூடாது, அதிகமாக போகணும். ஏன்னா கமெண்ட்ஸ்ல நிறைய விஷயம் எப்படி இருக்குன்னா, இந்த வாட்டி திரும்ப வச்சா நாங்கள் 200 தொகுதி வர வைப்போம், இந்த மாதிரி வர வைப்போம், அந்த மாதிரின்ற நிறைய விஷயங்கள் வந்து இங்கே பேசப்படுது. அட் த சேம் டைம் நம்ம தாவேக்கா தரப்புலையும் பார்த்தோன்னா, புசி ஆனந்த் அவர்களாக இருக்கட்டும், இல்லை லைக் செங்கோட்டையன் அவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் சொல்ல ஒரு விஷயம் வந்து சோர்ந்து போயிடாதீங்க. இன்னைக்கால ஒரு நியூஸ் நான் பார்த்தேன், என்னன்னா லைக் பேச்சு தான் நமக்கு எல்லாமே. எனக்கு என்னன்னா, மேக்ஸிமம் தம்ப்நெயிலுக்குள்ளே உள்ளே போனால் வேறு இருக்கும். தம்ப்நெயில் வைக்கும்போது விஷயம் என்னென்னா, ஒருவேளை இவங்க 2 பேரும் ஆட்சி அமைக்கிற மாதிரி இருந்தால் தாவேக்கா எம்எல்ஏக்கள் அனைவரும் ரிசைன் செய்ய போகிறார்களா, ஓகே, அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு பேசப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. பட் இங்கே எல்லாமே வெறும் பேச்சாகத்தான் இருக்குது, இன்னும் எதுவுமே டிசைட் ஆகலை இல்லையா. சொல்கிற மாதிரி ஒரு வேளை இந்த ஏதாவது நடந்தது அப்படின்னா அது ஒரு வெறுப்பாக மாறி நாளை பின்ன இப்போ இருக்கிறத விட ஆதரவு இன்னும் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இங்கே. அதுதான் வந்து உண்மையான விஷயமும் கூட. இப்போ இந்த திருச்சி கிழக்கில் இப்போ அவர் ராஜினாமா பண்ணிட்டார் அப்படின்னா அங்கே வந்துட்டு சகாயம் ஐஏஎஸ் அவர்களை வந்துட்டு நிற்க வைக்கிறதா ஒரு பேச்சுகள் ஒரு தகவல்கள் எழுந்துட்டு இருக்கு, அது உண்மையான? தகவல் நீங்களே சொல்லிட்டீங்க இல்லையா. இட் இஸ் ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன் தட் விச் இஸ் நாட் எட் கன்ஃபர்ம்டு. ஓகே, என்ன சொல்லும் போது அகெயின் சகாயம் ஐஏஎஸை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது எவ்வளோ வந்து ஒரு நேர்மையாக இருந்தவர் வந்து ஐ திங்க் கிட்டத்தட்ட அந்த ஒரு கரப்ஷன் பேஸ்டு ஐ திங்க் 16,000 கோடி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணவர், 20 வருஷத்தில் 20 முறை டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டவரும் கூட. அதான் சொல்லுவாங்க, நேர்மையாக இருக்கிறதுக்கு பரிசு டிரான்ஸ்ஃபர் அப்படின்வாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம், அந்த மாதிரி அவர் வந்து ஒரு வேறு அதனால கூட அந்த டாக்ஸ் அவர் உள்ளே வந்தான்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல பெரிய ரோல் ப்ளே பண்ணுவாருன்னு கூட யோசிச்சிருக்கலாம். ஓகே இல்லையா. ஏன்னா எனக்கு தாவேக்கா அந்த இது வந்து நம்ம இது பார்க்கும் போதே அங்கே வந்து ஐஏஎஸ் இருக்காங்க, தட் இஸ் இது பண்ணி டிசைன் பண்ணிட்டு ஐஏஎஸ் இருக்காங்க. அப்புறம் செங்கோட்டையன், அது எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கக்கூடிய, ஐ திங்க் இது 10வது எலெக்ஷன் அவருக்கு இல்லையா, 5 வாட்டி இருந்திருக்காரு மூத்த அரசியல் தலைவர். புதுசாக வந்து ஆதவர்ஜுன் அவர்களாக இருக்கட்டும், ஆனந்த் அவர்கள் பாண்டிச்சேரியில் அவர் பண்ண ஒரு எலெக்ஷன். அப்புறம் இங்கே வந்து ஒரு விஷயம், கட்சியோட பொது செயலாளராக இருக்கட்டும், இல்லை மற்றவங்க எல்லாருமே பார்த்தோன்னா லைக் ஓரளவுக்கு இந்த டாக்டர்ஸு, ஓகே, அட்வொகேட்ஸ், அந்த மாதிரி இருக்கவங்களை வந்து இங்கே கொண்டு வந்ததை பார்க்க முடியும். ஒரு பக்கம் பார்த்தோன்னா
லைக் எல்லாருக்கும் ஒரு மிக்ஸ்டப்பா இங்க இருக்கக்கூடியது நம்மளால பார்க்க முடியுது. லைக் ஆட்டோ ஓட்டுனவரா இருக்கட்டும், இல்ல அந்த இடத்துல அப்புறம் அப்படியே திரும்பி போகும்போது வந்துட்டு இந்த மாதிரி நிறைய லைக் எந்த ஒரு விதமாவும் பயாஸ்டா இல்லாம, ஒரு மதம் ரீதியாவும் இல்லாம, ஜாதி ரீதியாக இல்லாமல் ஐ திங்க் இந்த ஒரு எலெக்ஷன் யங்ஸ்டர்ஸ் மத்தியில வந்து ஜாதி பார்க்காமல் ஓட்டு அளிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஏன்னா எப்பவுமே எல்லாரும் சொல்ற விஷயம் மதம் சார்பற்ற அரசியல். அதுதான் இன்னைக்கு ஏன் நம்ம திரும்ப டிஎம்கே ஏடிஎம்கே வந்து இது பண்ண மாட்டாங்க அப்படின்றமோ, அங்க அகைன் மதம் சார்ந்த ஒரு விஷயம்னு இருக்கும் போது மத சார்பற்ற ஒரு கூட்டணியில தான் நாங்க திருமாவளவன் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, மத சார்பற்ற ஒரு கூட்டணியில தான் நாங்க இருந்துகிட்டு இருக்கோம், அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா திரும்ப திரும்ப பிற்படுத்தப்பட்டவருக்காக தலித்துக்காக போராடக்கூடிய ஒரு விஷயம்னு ஒண்ணு இருக்கு. அது தாவேக்கா ப்ரூவ் பண்ணிட்டே வரதுனால இவங்களும் வந்துட்டு ஆதரவளிச்சுக்கிட்டு. இன்னொன்னு நீங்க இப்ப பார்த்தோம்னா இங்க கொள்கைகள் அகைன் வந்து என்னன்னா, நம்ம திரும்ப 2 கட்சி சேருதான்றதை யோசிக்கும் போது அந்த கொள்கை தான் அடிப்படும் அந்த இடத்துல இல்லையா? அப்படி பார்க்கும்போது விசிகா அவர்கள் பின்பற்றக்கூடியதும் தாவேக்கா அவர்கள் பின்பற்றக்கூடிய கொள்கை தலைவர்களும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது. நமக்கு அம்பேத்கரா இருக்கட்டும், முதல்ல ஐ திங்க் அந்த புக்கு வந்து ஆதவர்ஜன் அவர்களுடைய புக்கு வரும்போது அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கே திருவிக்கா அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கே திருமாவளவன் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அந்த இடத்துல இல்லையா? டெபுட்டி சிஎம்மாவும் நாங்க வந்துட்டு உங்களை இது பண்றோம், கூட்டணிக்கு வாங்கன்ற மாதிரியான பேச்சுக்களும் இது இப்போ அப்போ வந்து அந்த புக்கு ஃபங்க்ஷனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. பட் அவரால் வர முடியல, மேபி அந்த ரீசன்ஸ் தெரியல, அந்த ஒரு டைம்ல வர முடியல. இந்த மாதிரி பல்வேறு முதல்ல யோசிக்கிறது நம்ம கூட்டணி போலாமா வேலாமான்னு யோசிக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணம் கொள்கை. ஓகே, அந்த கொள்கையை வைத்து தான் டிசைட் ஆக போகுது இந்த இடத்துல. பட் அரசியல்ல சொல்ற மாதிரி நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி போகும்போது இதே காங்கிரஸ் யோசிச்சு பார்க்கலாமே. இப்போ டிஎம்கே விட்டு கட்சி தாவிட்டாங்கன்ற ஒரு விஷயம் இது போயிருக்கு இப்போ. ஓகே, ஒருவேளை நாளைக்கு அவங்க அரசியல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா, அப்போ ஒருவேளை காங்கிரஸை கட்டி போட்டிருந்ததே டிஎம்கே தானோ? எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்துட்டு டிவிக்கே கூட போற ஒரு இதுல தான் வந்துட்டு மைண்ட் செட்ல தான் இருந்தாங்க. மேக்ஸிமம் அப்படிதான் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. ஒரு பக்கம் அங்க, ஒரு பக்கம் பவன் கல்யாண்னு சொல்லப்பட்டது. இந்த மாதிரி ராகுல் காந்தி அவர்களே வந்துட்டு விஜய் கூட பேசினதாவும் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, சொல்லப்பட்டது ஒரு விஷயம். ஓகே, இல்ல அவங்க போய் அங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா தப்பிச்சிருவாங்க இல்லையா? காங்கிரஸ்க்கு உண்டான அந்த இது வருது. இல்ல பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ஓகே அவங்க ஏன் மாறினாங்கன்னு எல்லாமே ஆக்ஷன்ல என்ன ப்ரூவ் பண்ண போறாங்கன்றதை வைத்து மட்டும்தான் டிசைட் ஆக போகுது. இப்போ விஜய் அவர்களே ஆட்சி அமைக்க போறாரு. இதுனா இந்த 5 years அவரோட ரூலிங் வைத்து தான் 2031 எலெக்ஷன் அப்படிங்கிறது இங்க டிசைட் ஆகவே போகுது. ஓகே, ஏன்னா அப்படி பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் இப்போ ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி பிக்சருக்குள்ள டோட்டலா உள்ள வருவார். அண்ணாமலை அவர்களுக்கு என்ன ரோல் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க இருக்கு. அப்ப ஃபுல் யங்ஸ்டர்ஸ் ஆயிடுது இல்ல இங்க. அப்ப அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாலே வந்துட்டு இந்த தேர்தல எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பொலிட்டிக்கல் கணிக்கவே முடியல. ஏன்னா எப்பவுமே சர்வே பேஸ்ல போவாங்க அங்க. ஓகே, இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஐ திங்க் ஆக்சஸ் அவங்க மட்டும் கொடுத்த சர்வே படி இது நடந்திருக்கு இல்லையா? மற்ற எதுவுமே போகும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்வே பேஸ் இந்த வாட்டி என்னன்னா எல்லாமே போயிடுச்சு. எல்லாருமே இப்போ வந்து மண்டே பிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, எங்கடா இது தப்பாச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். தட் இஸ் ஈவன் பிஃபோர் எலெக்ஷன் ஆஃப்டர் எலெக்ஷனாக இருந்தாலும் இது இனிமேல் எப்படி போகும் அப்படின்னா ஃபுல் யங்ஸ்டர்ஸ் உள்ள வரும்போது விஜய் வர்சஸ் உதயநிதி வர்சஸ் அண்ணாமலை. ஓகே, டோட்டலாக வந்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் பேசும்போதும் மக்கள் அதையும் என்னால் பார்க்க முடியுது நிறையவே. என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது வந்து போகும்போது அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்துருந்தா ஒரு பிஜேபி இன்னும் நல்லா வந்திருக்கலாமோ ஓகே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அவர் கொடுக்காததுனால அவருடைய ஆதரவாளர்கள் யாருமே ஓட்டு போடலையோ. ஏன்னா என்னைக்குமே அண்ணாமலை அவர்கள் நம்ம இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல வந்து நிறைய பார்த்துருக்கோம். டேட்டா வைஸ் எல்லாமே எடுத்து ஏன்னா நானும் பேசினேன். அதே மாதிரி அவர் அட்டாக் மோடுக்கு எப்பவுமே போய் நான் பார்த்தது இல்லை. ஓகே, ஏன்னா போய் பேசும்போது அந்த ஒரு அட்டாக் மோடு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ யாராவது உட்காந்து சும்மா பேசிட்டு இருக்க யாராவது பேசிட்டு இருந்தாலும் இவங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்காங்க, இவங்க ஏன் இப்படி சாடணும், இவங்க ஏன் இப்படி தாக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்ல இது பண்ணுவாங்க. அதை தாண்டி அவருமே பேசினாலும் அதுல சும்மா நான் அட்டாக் பண்றேன்ற மாதிரி இல்லாம டேட்டா வைஸ் இருக்கக்கூடிய அது யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்குது. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்குதுன்ற மாதிரி இப்போ ஓகே ஒரு பொலிட்டிக்கல்லையே வந்துட்டு டிராவல் ஆகிட்டு இருக்கவங்க, நீங்க அட்வொகேட்ஸ் இல்லை ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இந்த வர அசம்பிளி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஒரு அசம்பிளியா இருக்கும். நிறைய பேர் ஏன்னா எல்லாருமே புதுமுகங்கள் மினிஸ்ட்ரி எல்லாமே கொடுக்கும்போது இவங்க அடுத்தது என்ன பண்ண போறாங்கன்ற அதோட ஈகர்னஸ் எக்ஸைட்மெண்ட் ரொம்ப நீங்க சொல்ற மாதிரி யங் ஃபேஸஸா, அதாவது இந்த துடிக்கிற ஃபேஸஸா அசம்பிளிக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கான என்கேஜ்மெண்ட் அதிகமா இருக்கும். ஏன்னா நானே பார்க்க முடிஞ்சது என்னன்னா, இந்த ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் வந்து விஎஸ் பாபு அவர்கள் போகும்போது ஒரு விஷயம் திரும்ப ட்ரெண்ட் ஆச்சு. என்னன்னா ஒரு பையன் வந்து அந்த இடத்துல எங்களுக்கு கிரவுண்ட் வேணும்னு கேட்குறப்போ எனக்கு ஒரு கவர்மெண்ட் இடமா பார்த்து கொடுங்க, நாங்கள் கிரவுண்ட் கொடுக்குறோம் போது அவரோட ஒரு பேட்டியில் நான் கீழே பார்க்குறேன், தலைவா நீங்கள் வந்து தொகுதியில் எல்லாம் பண்ணி தரேன்னு சொன்னீங்க, நீங்கள் மட்டும் எதுவும் பண்ணாமல் இருங்க, வீட்டு வாசலுக்கு நாங்கள் வந்துடுறோம். அந்த மாதிரி ஒரு உரிமை எடுத்து பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை மக்கள் பெரிதும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம சொல்கிற விஷயம் இங்கே விஜய் அவர்கள் திரும்ப திரும்ப முன்வைத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெண்கள் பாதுகாப்பு.
அவர் திரும்ப முன் வச்சார் இல்லையா, பெண்கள் பாதுகாப்பு வேணும்னு. இன்னொன்று அந்த உத்தேச பட்டியல் ஏதோ நான் பார்க்கும்போது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. போக்சோ கேஸ்ல தாவேக நிர்வாகி ஒருத்தர் வந்துட்டு கைது பண்ணப்பட்டிருக்காரு. நிறைய அந்த மாதிரி வருது. ஓகேனா இந்த மாதிரி வருது, அவருடைய உதவியாளர்ன்ற மாதிரி பார்த்தேன். ஓகே, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இன்னும் நமக்கு ஏதாவது இப்போ அஃபிஷியலி இல்லை கொடுக்கறதுக்கு. அதனால இது வந்துட்டு இப்போ எதிர்கட்சிகள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலைகள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சோஷியல் மீடியால போட்டுட்டு விச் இஸ் அதான் சொன்ன மாதிரி விச் இஸ் நாட் ஆன் அ கன்ஃபர்மேஷன் நோட். ஓகே, ஏன்னா விஜய் அந்த உத்தேச பட்டியலில் பார்க்கும்போது குழந்தைகளாக இருக்கட்டும், விமனாக இருக்கட்டும், விஜய் வசம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி உத்தேச பட்டியலில் பார்க்க முடிஞ்சது. அதுவும் கன்ஃபார்ம்டாக கிடையாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா விஜய் அவர்களுக்கு பொறுப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ ஏன்னா திரும்ப இந்த தமிழ்நாடு ரீசன்ட் டைம்ஸில் ரொம்ப பேசப்பட்ட ஒரு விஷயம் விமன் சேஃப்டி. ஓகே, லா அண்ட் ஆர்டர்ன்றது காமன், பட் விமன் அண்ட் சைல்டு, ஏன்னா அன்எசிட்டிக்கு அப்புறம் எத்தனை போக்சோ கேஸ் ரெஜிஸ்டர் ஆச்சு, எவ்வளோ பாஷ் கேசஸ் ரெஜிஸ்டர். ஐ மீன் பாஷ்னா என்னன்னே தெரியாமல் இருந்த ஒரு அவேர்னஸ் அதுக்கப்புறம் வந்துச்சா இல்லையா? ஏன்னா ஒன் டைம் பீயிங் அட் அதர் சைடு ஒரு அட்வொகேட்டை தாண்டி பீயிங் அ பாஷ் அண்ட் போக்சோ ட்ரைனர், ஓகே, நானே ஒரு காலேஜஸ்க்கோ ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கோ இல்லை ஒரு ஸ்கூல்ஸ்க்கோ போயிட்டு ட்ரைனிங் பண்ணும்போது அந்த அவேர்னஸ் கூடி இருக்கிறத என்னாலே பார்க்க முடியுது அந்த இடத்துல. அதே மாதிரி மேம் இப்போ நீங்கள் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகளை வந்துட்டு பிரச்சாரத்தில் விஜய் ஈடுபட்ட வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை உரிமை அமைப்புகள் வந்துட்டு கேசஸ் போட்டிருந்தாங்க, புகார் தெரிவிச்சிருந்தாங்க. அது வந்துட்டு என்ன மாதிரியான புகாராக வந்துட்டு கருதப்படும்? இங்கே எல்லாமே என்னன்னா, அதாவது குழந்தைகள் வந்து வலியுறுத்தணும், பெற்றோர்களை வந்து வாக்களிக்க வலியுறுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இது பண்ணப்படுது. இன்னொன்று ஐ திங்க் அவர் நோக்கி வைக்கப்படுது என்னன்னா, உங்களுடைய காசை தான் உங்களுக்கு திரும்ப இலவசமாக கொடுக்குறாங்க, அதனால வாங்கிக்கோன்னு சொல்றது இல்லைங்க. இவர் வந்து பிரச்சாரத்துக்கு வந்து ஓட்டுக்கு பணம் வாங்க சொல்றாருன்னு ஒருத்தர் வந்தார் இல்லையா? சரி, அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது இது என்னன்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இங்கே வந்து எதிர்கட்சியாக இருப்பதை தான் நாங்கள் விரும்புகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா ஒரு விஷயத்தை செய்யறதை விட குறை கண்டுபிடிக்கிறது ஈஸி, ஆனால் ரியல் ஃபேக்ட் இல்லையா? ஓகே, ஸோ அது யாராக இருந்தாலும் செய்வாங்க. ஏன்னா எதிர்கட்சியினுடைய வேலையே எதுவாக இருந்தாலும் இவங்க எங்கே சரியாக பண்ணுறாங்க, எங்கே தப்பாக பண்ணுறாங்க, அதுக்கு குரல் கொடுத்து அதுக்கு வந்து லைக் கேட்கக்கூடிய ஆதரவுன்றது ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் இல்லையா? அகெயின்ஸ்டான விஷயம் அப்படிங்கிறது தான் ஜாஸ்தி இருக்கும் இந்த இடத்துல இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அந்த நிர்வாகி போக்சோவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே வரும்போது இன்னும் நமக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகலை இல்லையா? ஆனதுக்கு அப்புறம் அவர் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் கூட இருக்கவங்களே தப்பு பண்ணால் நீ பண்ணது தப்பு தான்னு சொல்லும் போது ஆப்வியஸாக மக்களுக்கு அது பிடிக்கும் இல்லையா? கூட இப்போ நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுற நிறைய பேர் என்ன, எனக்கு இவரை தெரியும், அவரை தெரியும், அந்த மினிஸ்டர் தெரியும், இந்த மினிஸ்டர் எனக்கு இவங்களும் தெரியும், அவங்களுக்கு தெரியும்னு சொல்லும் போது ஒரு கடத்தில் அமைதியாக இருக்கும்போது என்ன ஆகிடுன்னா அது ஆதரிக்கிற ஒரு ஃபீல் கொடுத்துரும். அது இங்கே நடக்கக்கூடாதுன்றது தான் மக்களுடைய ஒரு விருப்பமாக இந்த இடத்துல இருக்குது இல்லையா? ஸோ நீங்கள் வந்து குழந்தைங்களை ஓட்டு போட சொல்லுங்கள், இது சொல்லுங்கள் அப்படின்னும் போது அது தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். வீட்டில் இருக்கவங்க போய் ஓட்டு போட சொல்லுங்கள் அப்பா அம்மாவுக்கு. ஏன்னா நானே பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், நான் என் பையன் பொண்ணுலாம் என்கிட்ட சண்டை போடுறாங்க, லைக் வந்து நீங்கள் டிவி கேக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி போடுறேன், வேறு வழி இல்லாமல் நான் போட்டுட்டு வந்தணும்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த இடத்துல பார்க்க முடியுது நம்மளால இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறது நான் சொன்னேன், சிம்பிளாக சொல்லிட்டேன். சுட்டி டிவி பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு தூக்கிட்டு போய் அரசியல் பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு மாற்றம் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியுது. ஓகே மேம், ஸோ கண்டிப்பாக என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது நிமிஷத்துக்கு நிமிஷம் களம் மாறிக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 4 days மேக்ஸிமம் 10th என்ன சொல்லிட்டேன் இல்லையா? 10th வந்து இதோட டியூரேஷன் முடியுது. இப்போ 10th கண்டிப்பாக ஏதாவது ஒரு முடிவை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு டிஸ்கஷனில் நம்ம கண்டிப்பாக உட்காரலாம் மேம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.